கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதலாம் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வு இடுகிறார்கள். குற்றமற்ற இயேசு அநியாய தீர்ப்பு ஏற்கிறார். மனித நீதி தோல்வியுறும் இடத்தில் கூட இறைவனுடைய திட்டம் செயல்படுகிறது. அநீதி கடைசி வார்த்தை அல்ல, நம்பிக்கை அங்கே பிறக்கிறது. நம் வாழ்க்கையிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தருணங்கள் உண்டு. குற்றமிருந்தும் குற்றமற்றமிருந்தும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். அந்த வேளைகளில் நாம் உடைந்து போகிறோம். ஆனால் அமைதியில் நின்று உண்மையை கடவுளிடம் ஒப்படைக்கும் போது உள்ளத்தில் புதிய நம்பிக்கை எழுகிறது. அநீதியை எதிர்கொள்ளும் பொறுமையை நாம் உள்ளத்தை பலப்படுத்துகின்றது. ஜெபம். ஆண்டவரே, அநீதியில் கூட நம்பிக்கை இழக்காத இதயம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். சிலுவை ஒரு பாரம். ஆனாலும் இயேசு அதை தள்ளிவிடவில்லை, ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்ளுதலே மீட்பின் பாதையானது. நம் வாழ்க்கையில் குடும்ப சுமைகள், நோய், மன அழுத்தம் போன்ற சிலுவைகள் இருக்கின்றன. அவற்றை சாபமாக பார்க்காமல் மாற்றத்தின் வாய்ப்பாக பார்க்கும்போது நம்பிக்கை உருவாகிறது. சிலுவையை ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கையின் துணிவு. ஜெபம். ஆண்டவரே, எங்கள் சுமைகளில் அர்த்தம் காணும் ஞானம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு விழுகிறார். இது மனித பலவீனத்தின் நினைவூட்டல். ஆனால் அவர் அங்கேயே கிடக்கவில்லை, எழுந்து நடக்கின்றார். நாமும் நம் வாழ்க்கையில் தவறுகிறோம், சோர்கிறோம், இதனால் மனமுடைந்து போகிறோம். ஆனால் ஒவ்வொரு எழுச்சியும் புதிய தொடக்கம். நம்பிக்கை விழுந்த இடத்திலிருந்தே எழச் செய்கிறது. தோல்வி முடிவு அல்ல, வளர்ச்சியின் படிக்கட்டு. ஜெபம். ஆண்டவரே, விழுந்த இடத்திலிருந்து எழும் துணிவு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான்காம் நிலை, இயேசு தனது தாயாரை சந்திக்கின்றார். வார்த்தைகள் இல்லாத சந்திப்பு, ஆனால் ஆழமான அன்பு.
தன் மகனை 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய் தனது அன்பு மகனை இதோ வழியோடு பார்க்கின்றார். அந்த வழியோடு பார்க்கின்ற தருணத்தில் நடுவே பார்க்கின்றோம், அவர்களிடையே இருக்கின்ற உறவானது நமக்கு நம்பிக்கையை தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மோடு புரிந்து கொள்ளும் ஒருவர் அருகில் இருப்பது நம்மை எவ்வளவு தாங்கி நிற்கின்றது. பேச முடியாத வேதனைகளையும் அந்த அன்பு புரிய வைக்கின்றது. இந்த தாய் மகன் சந்திப்பு நமக்கு சொல்வது, நாம் தனியாக இல்லை, மாறாக அன்னை மரியாள் நம் வாழ்வின் துன்பங்களில் நம்மோடு பயணிக்கிறார். ஜெபம். ஆண்டவரே, உறவுகள் மூலம் நம்பிக்கை பெறுகின்ற கிருபையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். சீமோன் இயேசுவின் சிலுவையை பகிர்ந்து சுமந்தார். பகிரப்பட்ட பாரம் பயணத்தை தொடரச் செய்தது. சிலுவையை தனியாக சுமந்தால் சோர்வு வரும். அதே சிலுவையை பகிர்ந்தால் நம்பிக்கை பிறக்கும். நம் வாழ்க்கையில் குடும்ப பொறுப்புகள், பொருளாதார அழுத்தங்கள், மன சுமைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயன்றால் உள்ளம் உடையும். கடவுள் நமக்கு ஒருவரை ஒருவர் கொடுத்திருக்கிறார், உதவவும் உதவி பெறவும். ஒருவரின் துன்பத்தில் துணை நிற்பது, சிறிய உதவி போன்றவைகள் ஒருவரின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். பகிரப்பட்ட பாரம் உறவை வளர்க்கிறது. பகிரப்பட்ட வேதனை நாம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை உருவாக்குகின்றது. ஜெபம். ஆண்டவரே, பிறரின் சுமையை சுமக்கும் இதயம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 6ஆம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். வெரோனிகாவின் செயல் சிறியது, ஆனால் அந்த தருணத்தில் அது பெரிய ஆறுதலாக இருந்தது. கருணை எப்போதும் பெரிய செயல்களில் மட்டுமில்லை, சிறியவற்றில் கூட வெளிப்படுகின்றன. நம்மை சுற்றி அமைதியாக துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பார்வை, நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற வார்த்தைகள் அவர்களை ஆறுதலடைய செய்கின்றது. ஒருவரின் கருணை சங்கிலி போல பரவுகிறது. ஒருவரின் இதயத்தை தொட்டதால் நம்பிக்கையானது உலகிற்கு பரவுகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையை, கருணையை நம் வாழ்வில் நாமும் பின்பற்றிடுவோம். ஜெபம். ஆண்டவரே, கருணையின் கருவிகளாக எங்களை மாற்றும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசு 2ஆம் முறையாக மீண்டும் விழுதல் மனித சோர்வின் அடையாளத்தை குறிக்கின்றது. அதே பலவீனம்
மீண்டும் நம்மை இழுத்துச் செல்லலாம். அப்போது மனம் கைவிட சொல்வது போல இருக்கும். ஆனால் நம்பிக்கை மீண்டும் எழு என்று அழைக்கிறது. வளர்ச்சி என்பது ஒருபோதும் விழாதது அல்ல, விழுந்த பிறகு தொடர்வது. ஒவ்வொரு எழுச்சியும் உள்ளத்தை உறுதியாக்குகின்றது. கடவுள் நாம் முயற்சியை பார்க்கின்றார். மீண்டும் முயற்சிக்கும் துணிவு நம்பிக்கையின் சுவாசம். ஜெபம். ஆண்டவரே, விழுதல்களில் கைவிடாத மனம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் துன்பத்தின் மத்தியில் நாம் பிறரை நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் இந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தன் துன்பத்தின் நடுவிலும் தன்னை சுற்றியிருந்த, தன்னை பார்க்க வந்த எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் தருவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையான நம்பிக்கை சுயநலத்தை தாண்டுகின்றது. நாம் வேதனையில் இருக்கும்போது உலகமே நம்மை சுற்றி சுழல்கிறது போல தோன்றும். ஆனால் பிறரை கவனிப்பது நம் காயத்தையே குணப்படுத்துகின்றது. பரிவான இதயம் நம்முடைய பார்வையை, நமது இதயத்தை விசாலப்படுத்துகின்றன. பிறரை உயர்த்தும் போது நம்முள் நம்பிக்கை இரட்டிப்பாகிறது. ஆறுதல் அளிப்பது அன்பின் உயிரோட்டம். ஜெபம். ஆண்டவரே, பரிவு நிறைந்த இதயம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். சிலுவையின் பாரத்தால் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுவதை பார்க்கின்ற சமயத்தில் நாம் கண்கள் முன் எழுவது அவருடைய முழு சோர்வு. உடலும் மனமும் எல்லையை அடைகிறது. ஆனாலும் பயணம் தொடர்கிறது. நம் வாழ்க்கையில் இனி முடியாது என்று தோன்றும் நேரங்கள் வரும். ஆனால் கடவுளின் அருள் நம்மை இன்னொரு படி நகர்த்துகின்றது. சிறிய முன்னேற்றமும் பெரிய அர்த்தம் கொண்டது. கைவிடாத மனமே நாம் வாழ்க்கையின் நம்பிக்கையின் வெற்றியாக மாறும். ஆக மெதுவாக எழுந்தாலும் அது நம் வாழ்வின் முன்னேற்றமே. ஜெபம். ஆண்டவரே, கடைசி வரை நிலைக்கும் வலிமை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவின் ஆடைகளை களைக்கப்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்ற சமயத்தில் அவமானமாக இயேசுவுக்கு இருந்திருக்குமே என்று நாம் நினைக்கலாம். அவமானம் எல்லாம் பறிக்கப்பட்டது போல தோன்றும். ஆனால் உள்ளார்ந்த கண்ணியம் அங்கேயே இருந்தது. இயேசு தன் ஆடையை இழந்தது போல நாமும் நம் வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திக்கின்றோம். பதவி, மரியாதை, அந்தஸ்து, செல்வம்,
உறவு. அப்போது நாம் யார் என்ற உண்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நம் மதிப்பு வெளிப்புறத்தில் இல்லை அன்பானவர்களே, மாறாக நாம் கடவுளின் பார்வையில் வாழ்வதில்தான் இருக்கிறது. இழப்பு நம்மை உண்மைக்கு அழைக்கிறது, அங்கே நம்பிக்கை பிறக்கிறது. ஜெபம். ஆண்டவரே, உண்மையில் நிலைக்கும் தைரியம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க வந்த மன்னன் இதோ விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவே 3 ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த நிலையில் நாம் பார்ப்பது வலியானது உச்சத்தை அடைகின்றது. ஆனால் அதே தருணத்தில் மன்னிப்பு ஒலிக்கிறது. வலி நம்மை கடினமாக்கலாம், பழிவாங்கும் எண்ணம் உள்ளத்தை நிரப்பலாம். ஆனால் மன்னிப்பு நம்மை விடுவிக்கிறது. மன்னிப்பது காயத்தை மறப்பது அல்ல, அது நம்மை கட்டுப்படுத்த விடாத தீர்மானம். அங்கேதான் குணமாக்கும் நம்பிக்கை பிறக்கிறது. ஜெபம். ஆண்டவரே, எங்களை விடுவிக்கும் மன்னிப்பு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கிறார். இதோ இம்மானுவேலாக நம் மத்தியில் நாம் ஒருவராக வலம் வந்த தெய்வம் இதோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே சிலுவையில் தொங்கியவராக சிலுவையில் உயிர் விடுகிறார். இதை பார்த்த சமயத்தில் நமக்கு தோன்றுவது அமைதி. எல்லாம் முடிந்தது போல தோன்றும் தருணம். ஆனால் கடவுளின் செயல் அங்கே நிற்கவில்லை. நம் வாழ்க்கையிலும் கதவு மூடப்பட்டதாக தோன்றும் நேரம் வரும். ஆனால் கடவுள் புதிய வழியை தயாரிக்கிறார். முடிவு போல தெரியும் தருணம் மாற்றத்தின் தொடக்கம். இருளிலும் நம்பிக்கை மெதுவாக நம்மிடையே உயிர் வாழ்கின்றது. ஜெபம். ஆண்டவரே, இருளில் ஒளி காணும் நம்பிக்கை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். சிலுவையில் இறக்கப்பட்ட இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. ஒரு தாய் தனது மகனை இவ்வாறு கிடத்தியிருப்பது ஆழ்ந்த துன்பத்தின் உச்சம். ஆனாலும் அந்த வேதனையின் நடுவிலும் மரியாள் நம்பிக்கை இழக்கவில்லை. கடவுள் செயல்படுகிறார் என்ற அமைதியான நம்பிக்கை அவரின் இதயத்தை தாங்கியது. அந்த மௌன அணைப்பு நமக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது. அது என்ன உண்மை? கண்ணீரின் துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கையை பிடித்து கொள்வதையே. அங்கே நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறுகிறது. ஜெபம். ஆண்டவரே, துயரத்தின் நடுவிலும் நம்பிக்கை காக்கும் இதயம் தாரும்.
ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இதுவரைக்கும் நம்மில் ஒருவராக வாழ்ந்த இயேசு தம் மன்னக வாழ்வை சிலுவையில் முடித்துவிட்டு இதோ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கல்லறை அமைதியான காத்திருப்பு. எல்லாம் முடிந்தது போல தோன்றினாலும் உயிர்த்தெழுதல் அருகில் இருக்கிறது. நாம் வாழ்க்கையின் அமைதியான இருள் தருணங்களிலும் கடவுள் மறைந்து செயல்படுகிறார். விதை மண்ணுக்குள் வளருவது போல நம்பிக்கை அமைதியில் வேரூன்றுகின்றது. ஆக காத்திருப்பது வீண் அல்ல, மாறாக அது புதிய வாழ்வின் தயாரிப்பு. ஜெபம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் துன்பங்களின் மத்தியில் காத்திருக்கும் நம்பிக்கையை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கல்வாரி சிகரமதில் இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்